ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 275வது நாமாவளியாக ஓம் சோரக்னாய நமாக. முருகப்பெருமான திருடர்களை வதம் செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. சோரகா அப்படின்னா திருடன் அர்த்தம். அதாவது நம்மளுடைய உடைமையை கவர்பவர்கள். அப்போ நம்மளுடைய உடைமை எது? நம்மளுடைய உடையவர் யார் அப்படின்னா இறைவன். பேரானந்தமே வடிவான அந்த இறைவன். அந்த பேரானந்தத்தையே நம்மக்கிட்டேருந்து திருடக்கூடிய சக்திகள் எது அப்படின்னா ஒவ்வொரு உயிர்கிட்டையுமே இருக்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அதனால தான் வள்ளலார் பாடும்போது காம உட்பகைவனும் கோபவியம் கொடியனும்னு அழகாக வர்ணிப்பார். வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுதும் காமம், வெகுளி, மயக்கம் இவற்றின் மூன்றன் நாமம் கெடும் நோயின்றார். அப்படி நம்மளை இறைவனிடத்தில் செல்ல விடாமல் தடுக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய உடையவரான அந்த இறைவனையே மறைக்கக்கூடிய திரைகளாக எல்லாம் இருக்கா. அதுதான் உபமானம். அப்படி இறைவன் அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்து நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுப்பவர்னு ஒரு அர்த்தம். இறைவனே அந்த ஸ்வரூபமாகவும் இருப்பார். இது என்ன இறைவன் அப்படின்போது அனுபூதியில் சொல்லுவார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல இறைவனை திருடன்னு சொல்கிறாரே அப்படின்னா நம்ம ஞானசம்பந்தர் சொல்லுவார் உள்ளம் கவர் கல்வன். அது எப்படி கல்வனாக அந்த இடத்துல வர்றாருன்னா அந்த இறைவன் நம்மளுடைய மனதை கவர்ந்துடுறாராம், மனதை நம்மக்கிட்டேருந்து பறிச்சிடுறாராம். அதனால் அவர் கல்வன் அங்கே சொல்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல செம்மான் மகளை திருடும் திருடன்றாரு. ஏன் அப்படின்னா அந்த மான்மகள் குறமகளாக இருக்கக்கூடிய வள்ளின்றது யார்? அந்த ஜீவாத்மாவை குறிக்கும். அப்போ அந்த ஜீவாத்மா நம்மளை நாடி தேடி வந்து அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர் அப்படின்றது அதனுடைய சூக்ஷ்மம். அதனால தான் பாம்பன் சுவாமிகளும் இந்த திருடன்ற அந்த வார்த்தையை வைத்து, அதான் நிந்தாஸ்துதின்னு பேர், பேச்சு வாக்கில் சொல்லுவாள். அவருக்கு கடல் மாதிரி செல்வம் இருக்குது அப்படின்னா பிறருக்கு பயன்படாது. கடல் தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுமா? படாது. அது மாதிரின்னு அந்த அர்த்தத்தில் குறிக்கும். அதுக்கு நிந்தாஸ்துதின்னு பேர். அது மாதிரி இறைவனை திருடன்னு இகழற மாதிரி புகழறது, அதுக்கு பேர் நிந்தாஸ்துதின்னு பேர். பாம்பன் சுவாமிகளும் அந்த வகையில் ஒரு பாடல் பாடுறார். அப்போ பாடிட்டு அவருக்கே யோஜனையாக இருக்குது, முருகன் அப்படி சொல்கிறோமே அப்படின்னு. உடனே சுவாமி முதுகில் தட்டி கொடுத்தாராம். அப்படி அவருக்கு உடனே உணர்ந்தாராம், சுவாமி நம்மளை அனுக்கிரகம் பண்ணிட்டார், பயப்பட வேண்டான்ட்டு அந்த பாடலை எழுதுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, கோத்தையர் வெண்ணெய் திருடன் மால் மருகா நரிய பூத்திருடன் தன் மதலாய் பொங்கு கூற கோத்திரத்தோர் பெண் திருடிச் சென்ற பெரும் திருடா என் போதம் உண்டு திருடத் தெரியாயோ அப்படின்னு கேட்குறார். அதாவது மகாவிஷ்ணு ரூபமாக எடுத்து வெண்ணெய் திருடினார் மாமா, தாய் மாமாவாக இருக்கிறவர். அவங்க அப்பா என்ன பண்ணார்னா, மகாவிஷ்ணு பூஜை பண்ணும்போது ஒரு பூவை மறைச்சிடுறார், பூவை திருடுறாரு. அப்போ அவருடைய பையனாக இருக்கக்கூடிய குமார பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, குறமகளை பெண் திருடின்ட்டு போகிறாரு அப்படின்று சொல்லி, அது மாதிரி பெருந்திருடா என் போதம் உண்டு திருடத் தெரியாயோ, அதாவது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு என்னையும் உன் போல மாற்ற தெரியாதோ அப்படின்ற தத்துவார்த்தமாக கேட்குறார். அப்படி இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சோரம்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளை கவரக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீக்கி இறைவனிடத்தில் மனதை செலுத்துவதற்கான ஆற்றலை கொடுப்பவர் அப்படின்றது இதனுடைய நாமத்துடைய தத்துவார்த்தம். திருடர்களை வதம் செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஓம் சோரக்னாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.